close, you might get burned. ஒன்றும் இருக்காது. அதனால இதை பார்த்துட்டு ஒன்றும் இல்லை. வாங்க அப்படியே மேட்சுக்குள்ள போவோம். நம்ம சோலோவை தாங்க புஷ் பண்ணிக்கிருக்கோம். உங்களுக்கு யாருக்காச்சும் என் கூட விளாட்ணுன்னு தோணுச்சுன்னா நம்ம ஐடிக்கு ரிக்வஸ்ட் கொடுங்க. நான் அக்செப்ட் பண்ண ட்ரை பண்ணுறேன். ரெண்டு ஐடி இருக்குது. அதனால அந்த ஐடி லிங்க்கு கொடுக்குறேன். இதில் அவ்வளோக்கா விளாட மாட்டேன். யூடியூப் சேனல் மட்டும்தான் இதை யூஸ் பண்ணி அதிகபட்சம். இத்தனை நாள் ஏன் வீடியோ வரலன்னா ஸ்டோரேஜ் ஃபுல்லாகிடுச்சு அந்த ஃபோன். அதனால தான் வேறு ஃபோனில் போட்டுக்கிருக்கோம் கைஸ். அதனால் யாரும் ரொம்ப கோவப்பட வேணாம். ஓகே, கேம் பிளேயில் பார்த்துக்கலாம். அன்றைக்கி ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க கைஸ், ஏதோ எனக்கெல்லாம் ஹெட்டே அடிக்க தெரியாதுன்னு. அந்த நேரத்தில் எனக்கு வந்து எப்படி சொல்கிறது, நான் வந்து இப்போ கொஞ்ச நாளாக கேம் அழிச்சிட்டேன். அதுக்கு ரீசன் வந்து நான் வந்து 10th கேம் அழிச்சிட்டேன் கைஸ். கொஞ்சம் ரொம்ப நாளாக விளாட்றதுனால அன்றைக்கி தான் உள்ளேயே போனேன். போய் ஒரு மேட்ச் வீடியோ போடலாமன்னு தான் பார்த்தேன். நூப்பு பாட்டனும் போட்டுருக்காரு. ஃபோன் வந்துடுச்சு. அன்றைக்கே அவர்கிட்ட கேட்டுருக்கணும் ரூம் மேட்ச் ப்ரோ அப்படின்ட்டு. சரி, அவர் நீங்கள் பார்த்துக்கிருந்தீங்கன்னா ப்ரோ பார்த்துங்க, ஸ்கில் இதுதான் பார்த்துங்க. நான் எப்படி ஆடுறேன்னு நீங்களே பார்த்துங்க. கொஞ்சம் லேக் அடிக்கிற மாதிரி ஃபீல் வருது கைஸ். உங்களுக்கு ஏதாச்சும் லேக் அடிக்கிற ஃபீல் வந்து சொல்லி, லேக் அடிக்கிற ஃபீல் இருக்கு கைஸ். இந்த ஃபோனில் எனக்கு அவ்வளோக்கா வராது கைஸ். வேறு ஃபோனில் விளாண்டா தான் வரும். மாதிரி பின்னாடி வருவாங்க. நம்பவே முடியாது. என்றைக்குமே எந்த எண்ணியுமே நம்பிட்டு நீங்கள் நின்றுறாதீங்க. பின்னாடி வந்தானா அந்த தோல் நீங்கள் வாழ்க்கை அதிகம். அதனால் சொல்லுவேன், ஓசியில் ஒரு கீழே போட்டாங்க. ஓசியில் போட்டோன்னா அவன் வெறியாயிருப்பான் நம்ம டீம் மட்டு. ஓகே, நம்ம தான் ஆடி ஓசிக்கெல்லாம் தூக்கிட்டோம். அந்த இருக்காங்க நீ என்ன மண்டையை வச்சு இருக்க இங்கே? நம்ம ஏறி அடிக்கலான்னு பார்த்தா மேலே ஒருத்தன் இருக்கான். அப்போ அவன் தான் கடைசியான்னு கேட்டிங்கன்னா அதான் எனக்கும் தெரியல. ஆமாம், அவன் தான் கடைசி. இப்போ நான் போய் அடிக்க போகிறேன். தூக்கிட்டா தேவலை. பரவாயில்ல, அந்த பயப்புள்ள நம்ம நோட்டீஸ் பண்ணாதது நல்லது. ஸ்கில்லு வந்து இப்போ ஒழுங்காகவும் இப்போ கூட வரல கைஸ். நான் இன்னும் ட்ரைனிங் பண்ணலை ஒழுங்காக. பார்த்துக்கோங்க, நான் அங்கே இங்கேன்னு போட்டு வச்சுருக்கேன். இப்போதைக்கு எனக்கு தெரிஞ்ச மாதிரி போட்டு வச்சுருக்கேன். இதை எப்படி சொல்கிற, சிட்டிங்கு இதெல்லாம் அங்கங்கன்னு போட்டு வச்சுருக்கேன் தெரிஞ்ச மாதிரி. ஸ்கில்ல எல்லாத்தையும் நான் சரி பண்ணிவிட்டு ஒரு நாள் வந்து நம்ம வீடியோ போடலாம். ஓகே கைஸ், உங்களுக்கு ஜிடிஏ சான் அண்ட்ரீஸ் கேம் பிளே மிஷின் கேம் பிளே வேணும்னா ஒரு ஓட்டிங் போட்டேன். யாருமே இது பண்ணல, 3 பேர் மட்டும் பண்ணியிருந்தாங்க. ஒருத்தர் வேணும்னு 2 பேர், ஒருத்தர் வேணான்னு 2 பேர் வேணும்னு போட்டிருந்தாங்க. அதனால் நீங்கள் வந்து இந்த இதில் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், உங்களுக்கு வேணும்னா போடுறேன். நான் கண்டிப்பாக போடுறேன் கைஸ். நீங்கள் சொன்னீங்கன்னா நான் போடுறேன். பாருங்க கைஸ், எதையோ அமுக்கிறதுக்கு எதையோ அமுக்கிட்டு இருக்கேன். ஸ்கில் அந்த லெவல் வந்து எனக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியலை. அடிச்சிட்டா நம்ம டீம்மேட்டு ரைட்டு. இதே ஐடியா வச்சு தான் கைஸ் அன்னையும் ஆடினேன். அதுக்கு தான் இந்த ப்ரோ பாட்டுன்னு இருக்கும்போது அந்த கமெண்டில் கூட நான் கேட்டேன், ப்ரோ நான் வந்து யூடியூப் சேனல் இன்னும் ப்ரோ பிளேயர்னு காட்டுறதுக்காகலாம் நான் யூடியூப் சேனல் போடல ப்ரோ. இந்த மாதிரி நான் வந்து ஜஸ்ட்டு ஃபன்னி கேம் பிளே வீடியோ தான் ப்ரோ போடுவேன், எனக்கு அதான் பிடிக்கும் அப்படின்னு தான் சொல்லி போட்டிருப்பேன். இத்தனை நாள் வாய்ஸே போடாமல் தான் போட்டிருப்பேன். ஏன்னா எனக்கு வந்து
என்ன பேசுகிறதுன்னே தெரியலை. ஆனால் உண்மை என்ன பேசுகிறதுன்னு தெரில. அதனால தான் உங்களுக்கு பிடிச்சிருந்தா என் கூட கேம் ப்ளே போடும்போது நான் வீடியோ ரெக்கார்ட் கூட பண்ண வாய்ப்பு இருக்குது, சொல்லிடுறேன். உங்களை யாருக்கு என் சேனல் பிடிச்சிருந்தாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறக்காமல். அப்படின்னா சரி க்ளோவால் போட்டேங்க சொல்லுவல. ப்ரோ வாங்க ப்ரோ. வராதா என்ன லேக் அடிக்கிற ஃபீல் அடிக்குதுங்க. லேக் அடிக்கிற மாதிரி தான் இருக்குது. என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். எல்லா எதுவும் இங்கே தான் பூத்துக்கு நிற்கிறாங்களா? இங்கே ஒருத்தன் இருக்கான் ப்ரோ. சரி இந்த மேட்ச்சு இந்த ரவுண்டு தோத்தாச்சுன்னு நினைக்கிறேன் கைஸ். ஏன்னா இவரை அடிப்பாரான்னு தெரியலை. ஒழுங்காக பிளேயிங்க நான் ஒழுங்காக பார்க்கல. ப்ரோ அங்கே கிட்ட ஒரு எனிமி இருக்கும். கிட்ட ஒரு எனிமி ப்ரோ ஓடிடு ப்ரோ. சூப்பர் ப்ரோ. என்ன பண்ணுறதுன்னு எனக்கு என்ன தெரியல கைஸ். எப்படி சொல்கிறது கைஸ், உங்களுக்காக நான் இன்னொரு வீடியோவில் ரூம் மேட்ச் போடுறேன் கைஸ். ஃபன்னி ரூம் மேட்ச் போடுறேன் கைஸ். அதில் நீங்கள் பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் மறக்காமல் சொல்லுங்கள். ஒரு நாள் எப்போயாச்சும் ஒரு நாள் போடுறேன் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட்டிகிட்டு. எனக்கு ஃப்ரெண்ட்ஸ்னு சொல்லிட்டு அவ்வளோலாம் இல்லை யாரும். அன்றைக்கி வீடியோ போட்டுருப்போம் பாருங்கள், அன்னோன் கேமிங், அவர் என் ஃப்ரெண்டு. அப்புறம் இன்னும் ஒருத்தர்னா டிகே வாய்ஸ்னு ஒரு சேனல் வச்சுருப்பார். அவர் வந்து அவ்வளோ பெரிய யூடியூபர்ஸ்லாம் நாங்கள் யாருமே அவ்வளோ பெரிய யூடியூபர்ஸ்லாம் இல்லை கைஸ். எல்லாருமே இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கோம். அதனால நாங்கள் அவ்வளோ பெரிய ஆள்லாம் கிடையாது கைஸ். உங்களால் முடிஞ்சால் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அதுதான் நான் சொல்கிறது. இதை சப்போர்ட் பண்ணுங்கள் கைஸ். உங்களுக்கு சேனல் பிடிச்சிருந்தா இல்லைன்னா பிடிக்கலன்னா இன்னும் நிறைய வீடியோஸ் வரும், அதை பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. ஒரு லைக்காச்சும் போட்டுட்டு போயிடுங்க கைஸ். என் கேம் பிளேக்காக வேணால் இவ்வளோ கஷ்டப்பட்டு நான் வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறதே இவ்வளோ கஷ்டம் தெரியும். அதுக்காக ஒரு சப்ஸ்கிரைப் மட்டுமாச்சும் லைக் மட்டுமாச்சும் போட்டுட்டு போங்க. என்ன பேசுகிறதுல வாய் வேறு ரொம்ப உளர்றேன். ஏதாச்சும் உங்கள்கிட்ட தப்பாக பேசுகிறீங்களா நினைக்கிறீங்க பொசிட்டிக்கிட்டாங்க கைஸ். இடையில நெட்டு வேறு டக்குன்னு பாருங்களேன், நெட்டு ஸ்லோவாக இருக்குது கைஸ். உங்களை பார்த்தாலே தெரியும் மேலே மஞ்சள் கலரில் காட்டுறது. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க, லைக்காச்சும் போட்டுருங்க கைஸ். நீங்கள் என்னோட விளாடணுன்னா என்னோடய ஐடியோட யூஐடியை வந்து நான் கமெண்ட்ஸில் கொடுக்க பார்க்குறேன். மறக்காமல் கொடுக்க முடிஞ்சால் பார்க்குறேன். ஓகே, ஆனால் இந்த ஐடியா இருக்காது, வேறு ஐடியா இருக்கும். சரி கைஸ், பை பாய்.